எந்தைக்கும் என் தாய்க்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சத்தின் நாயகனான ஆதி முதல்வனுக்கும் என்னுடைய முதல் இறை வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அன்பான ஆத்மீக நண்பர்களே, தினம் ஒரு மந்திரம், திருமந்திரம், அதுவே நம் அருமையான வாழ்க்கையை அழகாக்கும் அருமந்திரம். காணனில்லாய் அடியேற்கு உறவாருளர், நாணனில்லேன் உன்னை நான் தழுவிக்கொள்ள, கோணனில்லாத குணத்தடியார் மனத்தில் ஆணியனாகி அமர்ந்து நின்றானே. இறைவனையே எப்போதும் நினைத்து கொண்டிருக்கும் மாறாத குணமுடைய அடியவர்களின் மனதில் ஆணி அடித்தது போல, மனத்தில் ஆணியனாகி அமர்ந்து நின்றானே என்பது போல அமர்ந்திருக்கும் எம்பெருமான் சதாசிவ மூர்த்தியே, உங்களை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலால் துடிக்கும் எமது முன் நீங்கள் எழுந்தருள வேண்டும். நீங்கள் எழுந்தருளாவிட்டாலும் உங்களை உடனே எம்மோடு மானசீகமாக ஆறத் தழுவிக் கொள்வதிலும் யாம் வெட்கப்பட மாட்டோம் என்கிறார்கள் இறையடியார்கள். காணனில்லாய் அடியேற்கு உறவாருளர், நாணனில்லேன் உன்னை நான் தழுவிக்கொள்ள, கோணனில்லாத குணத்தடியார் மனத்தாணியனாகி அமர்ந்து நின்றானே என்கிறது அருமந்திரம். வானின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தானின்று அழைக்குங்கொல் என்று தயங்குவார், ஆனின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நானின்று அழைப்பது ஞானம் கருதியே. வானத்திலிருந்து பெய்யும் மழை அனைவருக்கும் பொதுவாகவே பெய்கிறது, யாருக்கும் பாரபட்சம் பார்ப்பதில்லை. அதுபோலதான் இறைவனின் அருள் அனைவருக்கும் பாரபட்சமின்றி கிடைக்கும். இறையருள் நமக்கு நிச்சயம் உண்டு என்ற நம்பிக்கையோடு இறைவனை நாடி செல்ல வேண்டும், தயக்கம் கூடாது. வானின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தானின்று அழைக்குங்கொல் என்று தயங்குவார், ஆனின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் என்று அழைப்பது ஞானம் கருதியே. கண்டு பசியோடு தன் தாய் பசுவை நோக்கி அழுவது போல அம்மையப்பனும் குருவுமான என் சதாசிவமூர்த்தி என் ஞான பசியை தீர்த்து எனக்கு அவரது அருட்கடாட்சத்தை தருவார் என்ற நம்பிக்கையில்தான் நான் அவரை மனதார வணங்குகிறேன் என்பர் இறையடியார்கள். ஓம் நமச்சிவாய, சிவாய நம ஓம். என்றும் வாழ்க நலமுடன். வணக்கம்.